புக்கிட் பிந்தாங் ஜாலான் சுல்தான் இஸ்மாயிலில் உள்ள 3 மாடி ஸ்பா ஒன்றில் குடிநுழைவு இலாகா ஆப் ககார் நடவடிக்கையின் கீழ் அதிரடி சோதனை நடத்தியது. பொதுமக்களின் புகார்களை அடுத்து நடத்தப்பட்ட இந்த சோதனையில் அங்கு நடைபெற்று வந்த விபச்சார நடவடிக்கைகள் அம்பலமாகின. இந்த சோதனையில் 19 முதல் 36 வயதுக்குட்பட்ட 22 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் பாலியல் தொழிலாளர்களாக சந்தேகிக்கப்படும் 15 வெளிநாட்டு பெண்கள், 5 வெளிநாட்டு ஆண்கள், மேலும் 2 உள்ளூர் ஆண்கள் அடங்குவர். கைது செய்யப்பட்ட பாலியல் தொழிலாளர்களில் இந்தோனேசியர்கள், வியட்நாமியர்கள், வங்காளதேசிகள், ஒரு மங்கோலியர், ஒரு சீன நாட்டவர் ஆகியோர் இருந்தனர். மேலும் இவர்களது சேவைகளுக்கான கட்டணமாக 250 ரிங்கிட் முதல் 450 ரிங்கிட் வரை சேகரிக்கப்பட்டுள்ளது. பாதுகாவலர்களாக செயல்பட்ட உள்ளூர் ஆண்கள் சட்டவிரோத குடியேறிகளை வேலைக்கு அமர்த்தியதற்காக கைது செய்யப்பட்டனர். மேலும் ஒரு சில வெளிநாட்டவர்கள் குடிநுழைவு அனுமதி நிபந்தனைகளை மீறியதற்காக தடுத்து வைக்கப்பட்டனர். இது குறித்து விசாரணைக்கு உதவுவதற்காக வாடிக்கையாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் 7 சம்மன் நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.